ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உடனடி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பற்றின ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிறப்பு அரியர் தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் 2024, அதாவது அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு அரியர் தேர்வை வந்து நடத்துவதாக அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வை வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் இது எந்தெந்த காலேஜஸில் இருக்கிறவங்க எழுதலாம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதில் படித்த அனைத்து மாணவர்களுமே எழுதலாம். குறிப்பாக 2001 2024 கரண்ட் வரைக்கும் அரியர் வைத்திருக்கிற அனைத்து மாணவர்களும் எழுதலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது வந்து லாஸ்ட் சான்ஸ், இதற்கு மேலே சான்சஸ் தரமாட்டோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதாவது 15 ஆண்டுகளுக்கு மேலே 2001 இப்போ 2024 வரைக்கும் அரியர் எக்ஸாம்ஸ் இருந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு தேர்வாக தான் வந்து இந்த சிறப்பு அரியர் தேர்வை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதை வந்து நம்ம சிறப்பு அரியர் தேர்வு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு 433 கல்லூரிகள் இருக்குது. அட்டானமஸ் இருக்குது, நான் அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்த காலேஜஸில் எல்லாமே 2001 இது வரைக்கும் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல் அரியர் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத இருக்கிறவங்க எல்லாருமே எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கடைசி சான்ஸ் அப்படின்றதையுமே வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் அரியர் வைத்தவர்களுக்கு இந்த சிறப்பு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து இப்போ பிஇ படிக்கிறீங்க 4 இயர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் மட்டும்தான் டியூரேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் டிகிரி முடித்து ப்ளஸ் 3 வருஷத்துக்குள்ளே வந்து உங்களுடைய அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிகிரி வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிகிரி கேன்சல் செஞ்சுருவாங்க, ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அதுபடி 4 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் உங்களால் அரியர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம்லாம் எக்ஸாம் எழுத முடியாது, உங்களோட டிகிரி வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் தேர்வாக தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. ஸோ 15 ஆண்டுகள் 2001 2024 வரைக்கும் அரியர் வைத்த அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வு எழுதலாம். அவங்களுக்கான கடைசி வாய்ப்பாக வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து 2 செஷன்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனல் அருள் டெக் இன்ஃபோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனையுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம்ஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அஃபிஷியலாகவே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் நவம்பர் டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, கைண்ட் அட்டென்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் இன் நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நான் அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் எல்லாருமே வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க மட்டும் இல்லை, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வியில் படித்து அரியர் வைத்த அனைத்து மாணவர்களும் எழுதலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹூ ஹவ் எக்ஸாஸ்டட் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4 வருஷம் நீங்கள் உங்களுடைய டிகிரியை முடித்து அது இல்லாமல் 3 வருஷம் அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டு அதுலேயும் உங்களால் முடியல அப்படின்னா அவங்களுக்கான தேர்வு தான் இது. ஸோ எக்ஸாஸ்டட் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி அஸ் பர் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வில் கண்டக்ட் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 ப்ளஸ் ஏப்ரல் மே 2025. ஸோ 2 செஷன்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் அட்டானமஸ் காலேஜஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா பல்கலைக்கழக அஃபிலியேட்டட் காலேஜஸில் படித்த 2001 அரியர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் எழுதலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. த ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த சிறப்பு அரியர் தேர்வை வந்து எந்தெந்த சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கெங்கே கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சென்னை, விழுப்புரம், ஆரணி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர்,
திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில். ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாமே இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறோம். இதை எதை பொறுத்து அப்படின்னா எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, இந்த தேர்வுக்கு சிறப்பு அரியர் தேர்வுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க பொறுத்து இன்னும் சிட்டிஸை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்பப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர் 2024 ஒரு தடவையும், ஏப்ரல், மே 2025 செஷன். ஸோ இந்த 2 தடவை வந்து இந்த ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 5000 rupees வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ இந்த அரியர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5000 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேப்பருக்குமே எத்தனை பேப்பர் அரியர் வச்சுருக்கீங்களோ ஒவ்வொரு பேப்பருக்கு 225 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்கிரிப்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் ஈச் பேப்பர் have to be paid by the student. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறவங்க அந்த 225 ரூபான்றது தனித்தனி பேப்பர்ஸ்க்கு எத்தனை பேப்பர்ஸ் 10 பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர் அப்படின்னா 225 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து இந்த 5000 ரூபாய் இல்லாமல் அந்த எக்ஸாம் ஃபீஸ் பேப்பருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர், டிசம்பர் 2024 நடக்கக்கூடிய சிறப்பு அரியர் தேர்வுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30/8/2024 காலையில் 11 மணிலேருந்து 18/9/2024 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான், இதற்கு மேலும் கால அவகாசம் வந்து நீட்டிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது இங்கே சொல்லிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வில் நாட் பி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் ஆன் எனி அக்கௌண்ட். எந்த காரணத்திற்காகவும் ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய தேதி கால அவகாசம் நீட்டிக்கப்படாது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் 2024 நவம்பர், டிசம்பரில் நடக்குது. நவம்பர், டிசம்பர் இல்லை அப்படின்னா ஜனவரி ஆர் பிப்ரவரி 2025 இந்த 2 இதில் எப்பயாவது கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த செஷனை. ஸோ இதனுடைய டைம் டேபிள், இந்த ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினுடைய டைம் டேபிள், ஹால் டிக்கெட்ஸ், எந்த சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து annanu.edu அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்காக அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழகத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலுமே வந்து இது வந்து யாருக்குன்னா நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஓகே, நீங்கள் அடுத்தது கேட்குறது புரியுது. ஸோ நான் அட்டானமஸ் காலேஜஸில் படித்தவங்களுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜஸில் படித்தவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கொஷினை நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ அதற்கான தகவலையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அட்டானமஸ் காலேஜஸ்க்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தன்னாட்சி கல்லூரிகளில் படித்தவங்களுக்கும் இந்த தேர்வு எழுதாம். அட்டானமஸ் காலேஜஸில் படித்து 2001 இப்போ 2024 வரைக்கும் அரியர் வச்சிருக்கிற அனைவரும் எழுதலாம் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சர்க்குலரை வந்து எல்லா அட்டானமஸ் காலேஜஸ்க்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய எல்லா அட்டானமஸ் காலேஜஸ்க்குமே வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாஸ்டட் தி மேக்ஸிமம் பீரியட் பர்மிட்டட் இன் தி ரெகுலேஷன்ஸ். அதாவது அந்த 4 வருஷம் டிகிரி படிக்கிறீங்க ப்ளஸ் 3 இயர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் கம்ப்ளீட் பண்ணாமல் அரியர் வச்சிருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லா அட்டானமஸ் காலேஜஸ்க்குமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாகவே வந்து ஒரு சர்க்குலரை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஐ எம் பை டைரக்ஷன் டு இன்ஃபார்ம் தட் த சிண்டிகேட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஹேஸ் கிரேசியஸ்லி பர்மிட்டட் தி அட்டானமஸ் காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு சிறப்பு வாய்ப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் கொடுக்கப்பட்ட கால அளவை தாண்டி அரியர் வச்சிருக்கிற மாணவர்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி 2 chances ஆஃப் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி கண்டக்டட். 2 வாய்ப்பு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர் 2024 செஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏப்ரல், மே 2025 செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நோ ஃபர்தர் சான்சஸ் வில் பி கிவன் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் எனி அக்கௌண்ட். இதுலேயுமே அட்டானமஸ் காலேஜஸ்க்குமே இதற்கு மேலே வந்து கால அவகாசம் நீட்டிப்பு அப்படின்றதோ இல்லை அடுத்த இன்னொரு சான்ஸ் அப்படின்றதோ கிடையாது. இதுதான் வந்து ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான அட்டானமஸ் காலேஜஸ்க்கு என்ன சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூ ஆர் ரிக்வஸ்டட் டு கண்டக்ட் தி ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுவர் காலேஜ். உங்கள் காலேஜில் படித்த
அரியர் வச்சிருக்கிற மாணவர்களுக்கான ஸ்பெஷல் அரியர் தேர்வை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெகுலேஷன்ஸ் இப்போ என்ன எக்ஸாம் ரெகுலேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களோ அதில் கண்டக்ட் பண்ணுங்கள். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024, ஏப்ரல் மே 2025 இந்த 2 செஷனில் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டக்ட் பண்ணி முடிச்சு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து யாரெல்லாம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி டிகிரி வாங்குறதுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுங்க வித் ஸ்பெஷல் ஃபீ ஆஃப் ₹5,000. இவங்களுக்கும் 5,000 ரூபாய் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீ அப்படின்னு. ஸோ இந்த ஃபீஸ் எதுக்காக நாங்கள் வாங்குறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இஷ்யூவன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் பை அண்ணா யூனிவர்சிட்டி. உங்களுக்கான ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபீஸ் இல்லாமல் ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் அரியர் வச்சிருக்கிற பேப்பருக்கும் ₹225 ஃபீஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அட்டானமஸ் காலேஜஸ். ஸோ அடுத்ததாக இன்னொரு காலேஜஸ்க்குமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 2021 இருந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன அப்படின்னா 2021 to 22 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் எல்லாமே இன்ஜினியரிங் அப்போ வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க 2021 to 2022 முதல் 2 செமஸ்டர்ஸ், ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸை மட்டும் இந்த குறிப்பிட்ட மதுரை சென்னை பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், ஸோ இதில் முதல் 2 செமஸ்டர் மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்துட்டாங்க. 3rd செமஸ்டர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த தேர்வை எழுத முடியும், இந்த சிறப்பு அரியர் தேர்வை வந்து எழுத முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் நவம்பர் டிசம்பர் 2024 அண்ட் ஏப்ரல் மே 2025 ஸோ இந்த 2 செஷன்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக 2021 to 22 நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு முதல் 2 செமஸ்டரை வந்து அந்தந்த யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ, பெரியார் யூனிவர்சிட்டியோ, பாரதிதாசன் ஆர் பாரதியார் ஆர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆர் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இவங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3rd செமஸ்டரில் இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படித்த மாணவர்கள் அரியர் இருந்தாலும், அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டரில் இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி, மாணவர்களுக்கு வாங்கக்கூடிய இறுதி வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸஸ் அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை, விழுப்புரம், ஆரணி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபா தான், ₹5,000 அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா ₹225 பெர் பேப்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதோட நீங்கள் டிடி எடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து எந்த பேருக்கு எடுக்கணும் அப்படின்னா த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, பேயபிள் அட் சென்னை அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்து நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டரில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணி அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஸ்பெஷல் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் நவம்பர் டிசம்பர் 2024 எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியில் நேமை போட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/9/2024 வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே 25/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கணும். கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை வந்தடைஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வரல, அதுக்கு அடுத்ததாக 26ஆம் தேதி வந்தாலும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் ஆர் மார்க் ஷீட் ஆர் கிரேடு ஷீட், லாஸ்ட்டாக அப்பியர் ஆகிருப்பீங்களா ஏதோ ஒரு மார்க் ஷீட் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ டிடி எடுத்துருக்கணும். எவ்வளோக்கு அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு டிடி ப்ளஸ் ₹225 வந்து ஒரு பேப்பருக்கு. இப்போ நான் ஒரு 10 பேப்பர் அறிவு வச்சுங்க ₹2,250 ப்ளஸ் இந்த 5,000க்கு நீங்கள் டிடி எடுக்கணும். டிடி எடுக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, பேயபிள் அட் சென்னை அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு டிடி எடுத்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி ஹால் டிக்கெட்ஸ், டைம் டேபிள் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபர்தர் அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மோட லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் இங்கே என்ன போட்டிருக்காங்க, செமஸ்டர், உங்களுடைய சப்ஜெக்டோட சப்ஜெக்ட் நேம், லாஸ்ட்டாக எந்த வருஷம் அப்பியர் ஆனீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க.
எந்த காலேஜில் லாஸ்ட்டாக படிச்சீங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இது பண்ணி இங்கே வந்து டீடைல்ஸ் ஆஃப் தி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு கேட்டுருங்க. டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுத்துருப்பீங்களே, அதனுடைய நம்பர், எந்த டேட்டில் எடுத்தீங்க, எவ்வளோக்கு எடுத்தீங்க, எந்த பேங்க்கில் எடுத்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம், நீங்கள் லாஸ்ட்டாக எந்த காலேஜில் படிச்சீங்களோ அங்கே போய்ட்டு ஒரு சைன் வாங்கணும் அவங்கள்ட்ட. சிக்னேச்சர் ஆஃப் தி பிரின்சிபல் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி வித் சீல். முன்னாடி இந்த சொன்ன யூனிவர்சிட்டி சேலிட் யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் எதில் படிச்சிங்களோ அங்கே போய் நீங்கள் சைன் வாங்கி அவங்கள்ட்ட சீல் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பை போஸ்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3 விதமான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 2021 15 வருஷமாக அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாமல் டிகிரி கேன்சல் ஆனவங்க எல்லாருக்குமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று. அடுத்ததாக அட்டானமஸ் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தன்னாட்சி பொறியியல் கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டி கீழ் இயங்கக்கூடிய அனைத்து தன்னாட்சி பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறவங்க எழுதலாம் அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ப்ளஸ் அட்டானமஸ் காலேஜஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 வந்து ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 18 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுதான் இறுதி வாய்ப்பு. இதற்கு மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது. கடைசியாக 2021 to 22 அகாடமிக் இயரில் மற்ற யூனிவர்சிட்டிஸில் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு நீங்கள் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் 3rd செமஸ்டர் எழுதுனீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன், அவங்களுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/9/2024 அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் தொலைதூர கல்வி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் இன்ஜினியரிங் படித்தவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அஃபிஷியல் சர்க்குலர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மறக்காமல் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன். டிகிரி முடிக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, ஐயோ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்த ஒரு இறுதி வாய்ப்பு அப்படின்னே வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் அருள் டெக் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.